யார்கிட்டயும் சொல்லாத ஒரு ஆசை இருக்குல்ல, அது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராணி. அக்கா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லக்கா. நீ சும்மா எதையோ பேசிட்டு இருக்கிற. ராணி, நீ என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத. நீ திரும்ப திரும்ப பொய் சொல்ற. உன் மனசு முழுக்க வேம்பு சார் இல்லைன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லு பார்க்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. நம்ம வேற ஏதாச்சும் பேசுவோமா? இங்க பாரு ராணி, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆசையையும் நிறைவேத்த நீ இருக்க. உன் ஒருத்தியோட ஆசைய நிறைவேத்த உன் அக்கா பொம்மி நான் இருக்கேன். இதுல என்னோட சுயநலமும் இருக்கு ராணி. என் வேம்பு சார உன்னை விட யாரும் நல்லா பாத்துக்கவே முடியாது. அதனால நீ அடுத்த முறை வேம்பு சார் கிட்ட பேசும்போது உன் மனசுல இருக்கிற இந்த ஆசைய சொல்லு. நான் சொன்ன மாதிரி அந்த தாலியை எடுத்து நீ வேம்பு சார் கிட்ட காட்டு. நான் மட்டும்தான் மனைவிங்கிற ஸ்தானத்துல இருக்கேன். அதனால நீ சொன்ன உடனே டக்குன்னு ஒத்துக்க மாட்டாரு. இருந்தாலும் அந்த தாலி விஷயத்தை வச்சு உன்கிட்ட நான் என்ன சொன்னனோ அத நீ முதல்ல வேம்பு சார் கிட்ட இப்பவே சொல்லு ராணி. சரிக்கா, நான் சொல்றேன். டாடிகாரா, நீ முதல்ல கண்ணை மூடுறியா? எதுக்கு ராணி? முதல்ல கண்ணை மூடு. நான் சொல்லும் போதுதான் நீ கண்ணை திறக்கணும். சரி. யோ தாடிகாரா, இப்ப கண்ணை தர. சரி. என்ன ராணி இது? தாலிக்கு பதிலா மஞ்சள் இருக்கு. இது நான் உன் கழுத்துல கட்டின தாலியே இல்லையே. ஆமாயா, இது நீ என் கழுத்துல கட்டின தாலி இல்லதான். இது அந்த அம்மன் படத்துக்கு முன்னால நின்னு நீ கட்டின தாலிய கட்டிட்டு இந்த மஞ்ச கயித்தை என்னோட கழுத்துல நானே கட்டிக்கிட்டேன். எதுக்காக ராணி இப்படி பண்ண? அப்ப நான் உன் கழுத்துல கட்டின தாலி எங்க? ராணி, உன் புடவை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கிற வேம்பு சார் கட்டின தாலியை எடுத்து காமிச்சு எதுக்காக நீ இப்படி செஞ்சங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லு. ராணி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் கட்டின தாலி எங்க? மனசுல மனைவிங்கிற ஸ்தானத்துல பொம்மி மட்டும்தான் இருக்கா. அவ மட்டும்தான் இருப்பா. இந்த உலகத்துல எனக்கு பொம்மிக்கு அப்புறமா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல எனக்கு உன் மேல ஒரு மரியாதை மட்டும்தான் ராணி இருந்துச்சு. ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ பண்ற தியாகத்தெல்லாம் பார்த்து அந்த மரியாதை அளவுக்கு அதிகமான அன்பா மாறுனது உண்மைதான். ராணி, ஆனா என் மனசுல பொம்மிக்காக இருக்கிற இடத்த நான் யாருக்கும் கொடுக்க விரும்பல ராணி. நான் விரும்பலங்கிறத விட முடியல.
நீ திடீர்னு இப்படி கேட்டதும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் சொன்னேன்ல ராணி, நீ உன் மனசுல இருக்கிற இந்த ஆசையை சொல்லும்போது வேம்பு சார் கண்டிப்பா இதைத்தான் சொல்வாருன்னு. இந்த பதில் அவர் சொல்லி முடிச்சதும் நீ வேம்பு சார் கிட்ட என்ன கேட்கணும்னு சொன்னேன்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏக்கா, தாடிகார மனசு முழுக்க நீதான் இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இப்படி ஒரு கேள்விய தாடிகாரனாண்ட கேட்டு அவனை கஷ்டப்படுத்தணுமா? இங்க பாரு ராணி, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த ஆன்ம உருவத்துல இன்னும் நான் எத்தனை நாள் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னையும் வேம்பு சாரையும் சேர்த்து வச்சுட்டு தான் போவேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் என்னோட ஆத்மா உண்மையாவே சாந்தி அடையும் ராணி. என்னக்கா நீ இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசினு இருக்கிற? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் மட்டும் நீ சொல்லு. ராணி, யார் என்ன காரணம் சொன்னாலும் சரி, வேம்பு சார் மனசுல நான் இருக்கிற இடத்துல அவர் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. ஆனா அதே நேரத்துல வேம்பு சாருக்கு உன் மேல பெரிய மரியாதை இருக்கு. என்ன அப்படியே உரிச்சிட்டு வந்திருக்கியா, அதனால உன் மேல அவருக்கு காதலும் இருக்கு. வேம்பு சாருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ராணி. ஆனா அது அவர் வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறாரு. அவர் உன் கழுத்துல தாலி கட்டணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அத மட்டும் நீ அவர்கிட்ட சொல்லிட்டா கண்டிப்பா அவரால மறுக்கவே முடியாது. அதனால நீ வேம்பு சார் கிட்ட பொம்மி அக்காவே நேர்ல வந்து தாலி எடுத்து கொடுத்தா அப்போ நீ என் கழுத்துல தாலி கட்டுவியான்னு மட்டும் நீ கேளு.